அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பல கிடுக்குப்பிடி அப்டேட்டுகளை பார்த்துட்ருக்கோம். நம்ம இன்று பிரத்யோகமாக ஈரான் பேச்சுவார்த்தையிலிருந்து முழுமையாக வெளியேறுகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணங்கள் அவங்க 2-3 விஷயத்தில் அடுக்குனாலுமே பிரதானமாக லெபனான் விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. அப்போ அமெரிக்கா தரப்பில் இத்தனை நாள் இதோ நெருங்கி விட்டது, அதோ நெருங்கி விட்டது. பாகிஸ்தான் தரப்புலேருந்து பெரிய ஒரு பில்டப். அவ்வளோதான், ஆசிப் முனீர் போயிட்டாருனாவே யாரும் எஸ்கேப்பே ஆக முடியாது. இப்போ அது குச்சோடு போயிட்டாருனா பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் வருவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் நம்ம மட்டும் தெளிவாக இருந்தோம். இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகாதுன்றதில் நான் உங்களையும் கூட்டு சேர்த்திக்கிறேன். ஏன்னா நீங்களும் சாதாரண நாள் கிடையாது. உலக விஷயத்தை துல்லியமாக கணிக்கிறதுல நீங்களே என்னோட சேர்ந்து பயணிக்கிறீங்க இல்லையா? அதை வைத்து நான் சொல்கிறேன். நம்ம என்ன சொல்கிறோமோ அது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு மதியத்துக்கு மேலே இருந்து க்ரூட் ஆயிலோட விலை ஒரு $80 $88 வந்தது. மறுபடியும் $94 பக்கம் விலை உயர ஆரம்பித்து விட்டது. அவ்வளோதான். இப்போ இன்னும் ராக்கெட் வேகத்தில் போக போகுது. அதுக்கான காரணங்கள் என்னென்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்பு இன்னொரு மகத்தான விஷயத்தை சொல்லிடுறேன். யாருக்கு? பாகிஸ்தானுக்கு. ஒரே குஷி மோல் இருக்கிறாங்க. ஆண்டவான் என்ன பண்ணுவேன்னு. காஜா கலாஸ் அவர்கள் யார்? ஐரோப்பாவுடைய ஃபாரின் பாலிசி தலைவர். யாரை மீட் பண்ணுறாங்க? அங்கே பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக மீட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஒரு மீட் ஒன்று. இனி நாங்கள் ஐரோப்பா யூனியன் பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாமே பாகிஸ்தானுக்கு பேர் உதவியாக இருக்க போகுது. நாங்களும் சரி அவங்களும் சரி நிறைய ஏற்றுமதி இறக்குமதி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை. இனி டிப்ளமேட்டிக் ரீதியாக எங்களை பிரிக்கவே முடியாத ஒரு சகாப்தமாக நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு பாகிஸ்தானை ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவங்க எந்த விஷயத்தில் பாகிஸ்தானை பிடிச்சிருக்கு அப்படின்னா, போத் அமெரிக்கா அண்ட் ஈரான் விவகாரத்தில் உலக நாடே ஒரு தவிப்பில் இருக்கும்போது ஓடோடி ஒட்டுமொத்தமாக தனது அட்டென்ஷனை திருப்பி அந்த வாரை ஒட்டுமொத்தமாக நிறுத்தினதுக்கு மிக முக்கிய பங்காற்றுறது இந்த பாகிஸ்தான் தான். அந்த வகையில் உலக அமைதியை தூண்டுகின்ற ஒரு நாடாக, உலக அமைதியை போட்டுகின்ற ஒரு நாடாக நாங்கள் பார்க்குறோம். அதனால் பாகிஸ்தானுடைய இந்த புனிதமான பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். நாங்கள் ரைட்டு, சிறப்பான ரைட்டு தான். இன்னும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த அம்மா புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தானை. ஏன்னா நீண்ட நெடிய நாட்களாக இந்தியா பாகிஸ்தானை தனிமைப்படுத்த வேண்டும், பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு ஆதரவளிக்கிறது என்ற அந்த கோலை நோக்கி தான் ஐநாவிலையாக இருக்கட்டும் பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா பயங்கரமாக உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு. இப்போ ஐரோப்பாவும் ஓடி நாங்கள் இல்லாமல் அவங்க இல்லை, அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்துட்டாங்க. சரி, பாகிஸ்தானை இந்த அளவுக்கு புகழ்றாங்களே, நிஜமாவே அவங்க அமைதி பேச்சுவார்த்தையை கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னா நம்ம இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தோம். பாகிஸ்தான் போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த போகிறதில்ல, போயிட்டு அங்கே பிரியாணி சாப்பிட்டு தான் வர போகிறாங்க அப்படின்ட்டு சொன்னோம் இல்லையா? ரைட். இன்னைக்கு ஈரான் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தையை முழுமையான எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக நிறுத்துகிறோம். இந்த அமைதி பேச்சுவார்த்தையை முழுமையாக நிறுத்துவதற்கான முதல் காரணம், லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்திவிட்டு எங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்காரோம். சீஸ்ஃபயர் வயலேட்டை ஏன் மீள்றீங்க? எங்கிட்ட அமைதி ஒப்பந்தத்தில் நீங்கள் ஈடுபடும் போது பாகிஸ்தான் எங்களிடம் கோரியது இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கல் நடத்தக்கூடாது என்றுதான் நாங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இந்த தாக்குதலை நிறுத்தினோம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? எப்படி லெபனான் மீது இந்த அளவுக்கான தாக்கல் நடத்தலாம்? ஏன் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வேல்ஸ் ஆயிட்டாங்க? அதாவது பாகிஸ்தான் சரி ஈரான் தரப்புல ஒரு மாதிரி உடனே நிறுத்த சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நிறைய வீடியோ பதிவுகள் நான் காட்டணும்னு விரும்புகிறேன். நான் ஒரு பக்கம் டயர் அப்படின்ற ஒரு பகுதி, அதாவது லிட்டானி ரிவர் மேலே ஒரு டயர்ன்ற பகுதியில் ஒரு பெரிய மருத்துவமனை, அதை சார்ந்து சுற்றி இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை நிகழ்த்துறாங்க. இன்னொரு பக்கம் வீடியோ பதிவு என்னென்னா, அங்கே ஒரு லெபனானுடைய ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னா பெய்ரூட் தாங்க. பட் அந்த சூப்பர் பெய்ரூட்னு சொல்லுவாங்க, அதை வெளியேற சொல்லிட்டாங்க மக்கள். சாரையாக வெளியேறாங்க.
அவுன் அவர்கள் வந்து கதறாரு அமெரிக்கா கிட்ட, தயவு செய்து நிறுத்துங்க, இதுக்கப்புறமும் நாங்கள் ஒன்றும் கை மீறி போயிடுச்சு நிலமை, லெபனானை காப்பாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு, எங்களை எப்பாடப்பட்டாவது காப்பாற்றிருங்கன்றாங்க. காலையில் மார்க்கோ ரூபியோ அவர்கள் அவர் மனசார சொன்னாரா இல்லை வெளி உலகத்துக்காக சொன்னாரான்னு தெரியல, ஆனால் இஸ்ரேல் உடனடியாக லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்த வேண்டும்ன்றாங்க. ஏற்கனவே ஐரோப்பா தரப்பிலிருந்து பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் மிக கடுமையான எதிர்ப்பு, ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாகவும் பேசிட்டாரு. லெபனான் மீது இந்த தாக்குதலை நீங்கள் நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு அவங்க தரப்புலேருந்து சிம்பிளான பதில் தான், ஸோ சிம்பிள், நாங்கள் லெபனானை தாக்கல் நடத்தாமல் இருக்கோன்னா ஹெஸ்புல்லா ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆக சொல்லுங்கள், எல்லாம் வெளியேற சொல்லுங்கள், அவ்வளோதான். எங்களை கேட்குற அதே கேள்வி நீங்கள் ஹெஸ்புல்லாக்கிட்டையும் கேட்கணும். நீங்கள் எப்படி நீங்கள் தாக்கல் நடத்தலாம், எதை வைத்து நீங்கள் தாக்கல் நடத்துறீங்கன்றது நீங்கள் ஹெஸ்புல்லாக்கிட்டையும் கேளுங்கன்றாங்க. இந்த ஈரான் எப்படி வந்து கேட்குறாங்க ஓடி வந்து, எப்பா நாங்கள் நடத்தினா மட்டும் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்களா அரபு நாடுகள், அமெரிக்கா எங்கள் நிலைகள் மீது தாக்கல் நடத்துறது ஏன் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றீங்க, ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்க மாட்டேன்றீங்கன்ற கேள்வி தான் இந்த இடத்துல இஸ்ரேல் கேட்குறாங்க. இஸ்ரேல் வந்து நாங்கள் நடத்துகிற தாக்குதலை மட்டும் கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்க்குறீங்களே, ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலையா உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா ஐரோப்பா பிரான்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து முன் வைத்தாங்க. சரி, அது அவங்களோட பிரச்சனை, அது இவங்க அவங்க கிட்ட கேட்கறது, அவங்க இவங்க கிட்ட கேட்கறது. ஆனால் ஈரான் வந்து வெளியேறதுக்கான முதல் காரணமாக அவங்க சொல்லப்படுற விஷயம், லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நேற்று கூட ஒரு புனிதமான பகுதி ஒன்று வந்து கைப்பற்றினா சொன்னாங்க இல்லையா, அந்த பகுதி மீது இன்றைக்கி ஹெஸ்புல்லா கிளைம் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்கள், அவங்களுடைய வீரர்கள் முன்னேறி வரும்போது நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்துன்ற ஒரு பதிவுமே வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ இந்த இடத்துல ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ அமெரிக்காவுக்கு சரியாக கன்வே பண்ணல. இரண்டு விஷயமா பார்க்கலாம். அவங்கள சமாதானப்படுத்தவும் இல்லை அவங்கக்கிட்ட வந்து வார்த்தைகள் இது மாதிரி ஈரான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகிறாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னா இஸ்ரேலை நீங்கள் சமாதானப்படுத்தி லெபனானை அமைதிப்படுத்துங்கன்னு இன்னும் அவங்ககிட்ட சரியாக கன்வின்ஸ் பண்ணல. இது யாரோட பொறுப்பு? பாகிஸ்தானோட பொறுப்பு. பாகிஸ்தான் பொறுப்புன்றதுக்காக ஒட்டுமொத்தமாக அவங்க மீது சுமையை சுமக்கலன்றதை விட இதெல்லாம் சொல்லணும். அவங்க ட்ரம்ப் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவங்க தரப்புல இருந்து எல்லாருமே சொல்கிறாங்க, ஐயா இது மாதிரி பேச்சுவார்த்தை நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், ஆல்மோஸ்ட் நாங்கள் கிட்டத்தட்ட வெற்றி நோக்கி போயிட்டோம், நெருங்கிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை அப்படின்போது பாகிஸ்தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று வெளி உலகத்துக்காவது ஒரு சிம்பிள் ஒன்று, ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா லெபனான் மீது தாக்கலான்னு நிறுத்தணும்னு சொல்லணும். இல்லை அவங்ககிட்ட என்ன எனக்கு கன்வின்ஸ் பண்ணீங்கன்னு எனக்கு புரியல, ஆனால் தொடர்ந்து இந்த ஃபெயிலியர் நடந்துகிட்டே இருக்குது, ஆனால் உலகம் நம்புகிறது, ஐரோப்பா நாடுகள் நம்புகிறாங்க. பட் எனக்கு அது நம்பிக்கைலாம் இல்லை. பாகிஸ்தான் வந்து பெருசாக பேச்சுவார்த்தை நடத்தி சக்ஸஸ் பண்ணுவாங்கன்றலாம் எனக்கு பெருசாலாம் நம்பிக்கை இல்லை. ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இனி முழுமையாக ஒரு வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க. அவங்க கூட வீடியோ பதிவை வெளியிட்டுட்டு இன்னொரு விஷயமும் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த ஈராக்கிலிருந்து ஒரு பெரிய கப்பல் ஒன்று, பனாமா நோக்கி போக வேண்டிய ஒரு கப்பல் ஒன்று அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு கிட்டத்தட்ட அது மூழ்கிற அதுக்கப்புறம் தண்ணி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம், பெருசாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, இனி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் எங்கள் கண்ட்ரோலுக்கு தான் வரும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அமெரிக்கா நேராக போயிட்டு அங்கே முடிச்சுட்டு எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்றாங்க. இப்போ சொல்லுங்கள், யார் கெத்து காட்டுறது, அமெரிக்காவா இந்த இடத்துல ஈரானா? ஏதோ ஈரான் முழுமையாக சரண்டர் அடைஞ்சிருச்சு, என்கிட்ட வெள்ளைக்கொடி ஏற்றிட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் இருந்து இன்ன வரைக்கும் சொல்கிறேன், ஈரான் தன்னோட நிலைப்பாட்டில் இருந்து 0.5% கூட இறங்கி வரல. ஆனால் அமெரிக்கா இறங்கி வந்து கடைசியில் இதுவும் நடக்கும். எப்படி? இதுவும் நடக்கும். இஸ்ரேலை ப்ரெஷர் கொடுத்து லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்துறியா இல்லையா அப்படின்னு கடைசியில் இவங்க இஸ்ரேல் பக்கம் தான் திரும்புவாங்க. ஆனால் என்னதான் ஊடகங்கள் ஓடி வந்து இஸ்ரேல் பெய்ரூட் மீது தாக்கல் நடத்துவதற்கு அமெரிக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நடத்தினாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அமெரிக்கா ஓடி வந்து நிறுத்துகிற வழியை பார்க்கும். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், இந்த வார் நிறுத்தம் ஏற்பட்டால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை அடையும், பொருளாதார ரீதியாகவும் வளரும். ஆனால் நாட்டுப்பற்றே இல்லாத எதிர்கட்சி ரிபப்ளிக்கன் என்ன பண்ணுறாங்க, இது நடந்துடவே கூடாதுன்றதுல பெரிய முயற்சி எடுக்கிறாங்கன்றாங்க. அப்போ நீங்கள் எதிர்கட்சிகளை நீங்கள் குற்றம் சொல்லாதீங்க, நீங்கள் இஸ்ரேலை நீங்கள் சமாதானப்படுத்துனீங்கன்னாவே இந்த பேச்சுவார்த்தை அமைதியாக கொண்டு வந்துடலாம். நீங்கள்
நீங்க பாகிஸ்தான் கிட்டலாம் போய் பேசணும்னு அவசியமே இல்லை. இங்க நீங்க இஸ்ரேல நீங்க சமாதானப்படுத்தீங்கன்னா போதும். இன்னைக்கு காலைல ஒரு நிகழ்வு நடந்தது சொன்னா இல்லைங்களா, ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய நபர் அவர் வீட்டில் தங்கி இருக்கும் போது திடீர்னு ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அது அப்படியே அமைதியா வச்சிருக்கிறாங்க ஈரான் தரப்புல இருந்து. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது மொசாட்டோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஏதாவது ஒரு வகையில இஸ்ரேல் உள்ள போந்து உங்களோட பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது ஒரு சுணக்கம் ஏற்படுத்துறாங்க. அவங்க தெளிவாகிறாங்க. அவங்க நீங்க ஓடி போயிட்டு ரிபப்ளிக்கன் அமைதி ஏற்படுத்தினா அது எங்களுக்கு டேஞ்சரா, எங்களுக்கு நல்ல பேர் வந்துடும்ன்றதுக்காக அவங்க ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக தான் பண்றாங்கன்னா அப்ப ஆரம்பிச்சு வச்சது யாரு? நீங்க யோசனை பண்ணியிருக்கணும் இல்லை? இன்னும் கொஞ்சம் படைகள்லாம் தயார் பண்ணி இருக்கணும் இல்லை? ஓடி பாதியிலே பயந்துட்டீங்களான்ற இன்னொரு கேள்வி தொடர்ந்து இப்போ ஈரான் தரப்புல வைக்கிறாங்களா இல்லையா? அதற்கு அமெரிக்கா கிட்ட இருந்து பதில் இருக்கான்னா இன்னுமே அவங்க தரப்புல இருந்து பதில் இல்லைன்றதான் சொல்ல முடியும். ஆனா நம்ம அதற்காக நம்ம அமெரிக்கா ரொம்ப டவுன்கிரேட் பண்ண முடியாது. இன்று கூட அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகாலையில மொத்தம் 6 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த குஷம் ஐலாண்ட் பக்கத்துல ஈரானுடைய முக்கியமான ரேடர்களையும் ட்ரோன் இருக்கக்கூடிய சிஸ்டத்தையும் 2வது முறையா இன்னைக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக என்ன பண்றாங்க, மறுபடியும் அவங்க 2வது தடவையா அவங்க பங்காளியான குவைத் மீது தாக்கல் நடத்துறாங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்துறாங்க. இன்னைக்கு அமெரிக்காவுடைய சென்கம் மோடி என்ன சொன்னாங்கன்னா, எஸ் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்தது, நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் தடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தடுத்து விட்டேன்னு சொன்னா கூட அந்த தாக்கல் நடத்துறத நம்ம உறுதி செய்ய முடிகிறது. பட் இன்னொரு விஷயம் ஈரான் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இன்னைக்கு MQ-9 ரீப்பர் ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அப்ப அந்த 2 தரப்புல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இன்னுமே சால்வ் ஆன மாதிரி தெரியல. இப்ப கொஞ்ச நாள் தள்ளி போகுது, அப்படியே கொஞ்சம் தள்ளி போகுது. பட் அமெரிக்கா தாக்குதல் நடத்துற மனநிலை அவங்க கிட்ட இப்ப இருக்கான்னா ஏனோ சற்று அமெரிக்கா அப்படி யோசனை பண்றாங்க, ஒருவேளை நடிக்கிறாங்களான்னு இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். அப்ப நம்ம ஆப்ஷன் பி என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது நம்ம ஏற்கனவே பேசினது தான். இன்னைக்கு மேக்ரன் அவர்கள் இன்னைக்கு இல்லை, நேற்று இரவு ட்ரம்ப் கிட்ட பேசினாராம். அவரு தனது எக்ஸ்ட்ரா பதிவில் போட்டிருந்தாரு. நீண்ட நெடிய உரையா பேசியிருக்கிறாரு. ட்ரம்ப் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார், மேக்சிமம் எஃபெக்ட் போட்டிருக்கோம், பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு சக்ஸஸ் வந்துடும். பேச்சுவார்த்தை சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட முயற்சியை பார்க்கலாம். அப்படி இல்லைனாலுமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் தொடர்ந்து நம்ம கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் அதெல்லாம் பக்கம் போகிறதுல நாங்கள் உறுதியளிக்கிறோம் அமெரிக்காவுக்கு. யூகேவுடன் இணைந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஒரு சேஃப் பேசேஜ் உருவாக்குவதற்கு பிரான்ஸ் துணை புரியும். அது மட்டும் இல்லை, யூகேவும் எங்களுடன் சேர்ந்து துணை புரியும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அமெரிக்காவுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன். ஒருவேளை இவர் என்ன நினச்சி சொல்லியிருப்பாருன்னா, எப்படியாவது பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட வந்துடும், ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு, எதுக்கும் நம்ம இப்போ அமெரிக்காவுடன் இணைந்து நிற்கிறோம், அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை போயிட்டு நம்ம கூட நிற்கலான்னு சொல்லியிருப்பாரு. யார்? பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள். இப்போதான் விஷயம் தலைகளை மாறி போச்சு. அவங்க நான் பேச்சுவார்த்தைகள்னு ஓடிட்டாங்களே, இப்போ முடிச்சிட்டாங்களே கதையை. இப்போ ஏன்னா இதே ஒரு டைலாக்கு இதே ஐரோப்பா நாடுகள், இதே மும்மூர்த்திகள் ஓடி கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை சக்சஸ், ட்ரம்ப் அவ்வளோதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல கூடிய கப்பல்லாம் கிளம்புங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மும்மூர்த்திகள்லாம் ஓடி இனி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஃபுல்லாக எங்கள் கண்ட்ரோலுக்கு எடுக்க போகிறோம், படையை இறக்க போகிறோம், அவ்வளோதான் அப்படின்ற பயங்கரமாக சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா பேச்சுவார்த்தை நடத்தலை. அதுக்கப்புறம் அந்த அறிவிப்போடு நின்று போச்சு. அது என்னன்னு கூட காதே கேட்காத மாதிரி ஒரு ஓரமாக இருந்தாங்க. திடீர்னு இப்போ மேக்ரன் அவர்கள் இன்னைக்கு ஓடி இல்லை நான் ட்ரம்ப் கிட்ட பேசிட்டேன், நாங்கள் பெரிய அளவுக்கு களத்தில் இறக்க போகிறோம், செய்ய போகிறோம் அப்படின்னாருன்னா, அவர் வெளியிட்ட ட்விட்டு அடுத்த 3 மணி நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு ஈரான் கொடுக்குறாங்க. பார்க்கலாம் தைரியமாக இதே அறிவிப்பு கொடுக்குறாங்களா, இல்லை நேட்டோ நாடுகள் ஒன்று சேர்ந்து வருமானு பார்க்கலாம். ஆனால் ட்ரம்ப்போட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இந்த தடவை நம்ம தனியாக போயிடக்கூடாது, ஒரு பெரும் கூட்டத்தையே கூட்டிகிட்டு போகணும். ஒன்று அரபு நாடுகளுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஆப்ரகாம் அக்காடை நீ கையெழுத்து போடு, ஈரான் கையெழுத்து போடலாம், நீ போடு, தாக்கல் நடத்துறது எங்களோட இணைந்து நடத்து. ஏன்னா அவங்க தாக்கல் நடத்துறத நாங்கள் மட்டுமே தடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களும் இணைந்து தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு ப்ரெஷர் என்ன, நேட்டோ நாடுகளுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நேட்டோ நாடுகள் இறங்கி வந்தது அப்படின்னா இதெல்லாம் ஒன்று சேர்த்தி போலாம், அது வரைக்கும் நம்ம இப்படியே ஒரு டிராமாவை போட்டுட்டு இருக்கலாம், இல்லைன்னா பேச்சுவார்த்தை வந்தா நன்மை, இல்லைன்னா இவங்க எல்லாம் வரட்டும்னு நினைக்கிறாங்க. பட் அது வரைக்கும் உலகம் தாங்குமா? இதுதான் நம்ம அன்னைக்கு சொல்ற கருத்து தான் இன்னைக்கு சொல்றோம். நம்ம வெற்றியோ தோல்வியோ இன்னும் ஒரு வாரம் அடிச்சுட்டு போங்கப்பா, ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்கு ரிசல்ட் வந்துடும்.
எல்லாரும் உலக மக்களே நிம்மதியா இருப்பாங்க. இப்படி பேச்சுவார்த்தைன்ற பேர்ல, அமைதி பேச்சுவார்த்தைன்ற பேர்ல மாச கணக்கா போட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து நிறுத்தி வச்சுட்டு இருக்கீங்களா, ஆதகம் வருதா இல்லைங்களா? அது ட்ரம்ப்பா இருக்கட்டும் இல்லை ஈரானா இருக்கட்டும், எங்களுக்கு ஐ நீட் ரிசல்ட். நீங்க உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றும் பண்ண போறல. 10 நாள்னால எங்களுக்கு ரிசல்ட் வேணும் கொடுங்க. சும்மா இது வருஷ கணக்காக இழுத்துட்டு இருந்தா என்ன ஆக போறது? அமெரிக்கா வந்து அவங்க தெளிவா இருக்காங்க. எங்களுக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியிலிருந்து எங்களுக்கு எண்ணெயும் வரதில்ல, கப்பலும் வரதில்ல, நாங்க அது போனா என்ன போகலாம் என்னன்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்கல்ல. ஒன்று ஏதாவது ஒரு ரிசல்ட் கொடுங்க. இல்லை இப்படியே வள கொலகோன்னு இழுத்துட்டு இருந்தா என்ன ஆகிறதோ தெரியல. ஆனா இன்னைக்கு கூட வந்து 24 மணி நேரத்தில் 28 கமர்ஷியல் வெஹிக்கிள் போயிருக்கு. ஆனா இது எல்லாமே ப்ராப்பரா ஈரான் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போயிருக்கு. ஈரான் கிட்ட பர்மிஷன் வாங்காமலாம் போகல. ஈரான் கிட்ட பர்மிஷன் வாங்கினாலுமே ஈரானுடைய கப்பல் வரக்கூடாது, மற்ற கப்பல்லாம் வரலான்றாங்க. அப்ப அங்க டோல்கேட் வசூல் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க ஈரான். அதை உங்களால தடுக்க முடியுதா? இதுக்கப்புறமும் நாங்க தடுக்க போறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போதோ தெரியல. இது அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுமே கூட. இன்னைக்கு ரஷ்யா என்ன பண்றாங்க, இப்ப நான் வீடியோ எடுக்க வரும்போது உக்ரைன் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருந்தாங்க. தாக்குதல் அப்படின்னா ஒரு பரவலாக வந்து ட்ரோன்கள் வந்து பெரிய அளவுக்கு அனுப்பியிருந்தாங்க. இடைமறித்து தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு சில எஃபெக்ட் கொடுத்ததுன்றாங்க. பார்க்கலாம், நம்ம காலையில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடலாம். ஏற்கனவே ரஷ்யா ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினாங்க. ஜாப்ரோசியா அணு உலைகள் மீது அங்கே உக்ரைன் தாக்கல் நடத்தியதாக குற்றச்சாட்டு சொன்னாங்க. பட்டு உக்ரைன் மறுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டே தான் இருக்குது. அணு உலைகள் மீது தாக்கல் நடத்துறது வார் கிரைம் இல்லையா? அதெல்லாம் என்ன வார் கிரைமு? எங்கள் நாட்டில் இருந்து கடத்தி கொண்டு போன குழந்தைகளை ட்ரைனிங் கொடுத்து அந்த குழந்தைங்களே எங்களுக்கு எதிராக போர் புரிய வைக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா பண்ணாத வார் கிரைமான்னு கேட்குறாங்க. எங்கள் குழந்தைங்களை கடத்திட்டு போன குழந்தைங்க வந்து பெரிய பசங்களாக வளர்ந்துட்டாங்க. வளர்ந்த பசங்களை ட்ரைனிங் கொடுத்து மறுபடியும் எங்களுக்கு எதிராக அனுப்பிட்டு இருக்கிறாங்களே. ஓ ஐரோப்பா தேசமே, ஓ அமெரிக்க தேசமே வந்து தலையிடுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் ராய்டர்ஸ் பத்திரிக்கை வந்து ஜெலன்ஸ்கிக்கு ஒரு ஆறுதலான ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. தலைவா கவலைப்படாத, அவங்க ரெசிஷன் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா, அதனால் அவங்க போர் நிறுத்தணும்னு ஆசைப்படுறாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க, பொருளாதாரம் கொஞ்சம் கஷ்டம் தாங்குதுன்றாங்க. எனக்கு ராய்டர்ஸ் பத்திரிகை மேலே ஃபஸ்ட்டு பெரிய நம்பிக்கை இருந்தது. பட் இந்த மாதிரி செய்தி பார்க்கும்போது தான் கொஞ்சம் யோசனை பண்ண வைக்கிறது. வீடியோ நிறைய பகுதியில் 2 விஷயத்தை பார்த்துடலாம். இந்தியாவுடைய ஹீட் வேவ் 34,000 பேர்த்துக்கு மேலே இறந்து போயிருக்காங்களாம். இதுதான் ரொம்ப அதிகமான ஹீட் வேவ்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பெரிய அளவுக்கான ஹீட் வேவ் வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ தான் அதே தான் ராஜஸ்தானில் புழுதி புயல், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. பட் இதுவரை இல்லாத அளவுக்கான இறப்புகளை சந்தித்தது இந்தியான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. 1 சம்பவம் நம்பர் 2 கனடா. கனடா வந்து ரெசிஷன் நோக்கி போயிடுச்சு. அவ்வளோதான். ரெசிஷன் அப்படின்னா அவ்வளோதான், நாக் அவுட்டு இருக்கிற சூழ்நிலை எல்லாமே. தொடர்ந்து அமெரிக்கா மீது விதிக்கப்படுகிற வரி, அமெரிக்கா கனடா மீது விதிக்கப்படுகிற வரி எல்லாமே என்ன ஆச்சுன்னா திவாலை நோக்கி போயிட்டுருக்கு. திவால் அப்படின்றது கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணாத கண்டிஷனில் இருக்குது. அந்த அளவுக்கு பொருளாதார சூழ்நிலை மிக மந்தமாக இருக்கிறது என்ற ஒரு இறுதிக்கட்ட எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கனடாவுக்கு. ஃபைனலாக நம்ம லோக்கல் செய்தி ஒன்று பார்த்துடலாம். இந்த பிரியங்கா மோகன் சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்தது. நான் கூட அப்பப்போ பார்த்துருக்கேன். போயிட்டு அவங்க தென்கொரியாவிலே இருந்து, அதுக்கப்புறம் தென்கொரியாவிலேருந்து அங்கே வந்த விஷயத்த ஒன்று பார்த்தேன் நான். அந்த கதையை எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்காங்க பாருங்க தென்கொரியா. அதான் நெட்ஃப்ளிக்ஸில் நடித்த பிரியங்கா மோகனை கூப்பிட்டு சுற்றுலாத்துறையினுடைய கௌரவ தூதராக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாரு? தென்கொரியா. அந்த ஒரு படம் நடித்ததுக்காகவே அந்த படத்தில் அவங்க கிட்டத்தட்ட தென்கொரியாவிலே இருந்திருப்பாங்க. அவங்க அப்பப்போ பார்த்த சீன் தான், முழுசாக வீட்டில் தான் பார்த்தாங்க. பிரியங்கா மோகன் மேட் இன் கொரியான்னு சொல்லிட்டு நடித்த அந்த வெப்ல ஒரு படம் தான் அது. பட் அதற்காகவே ஒரு அம்பாசிடரா ரைட்டு நம்மளும் மேட்டு தென்கொரியாவை புகழ்ந்து பேச வேண்டியதான், நம்மளுக்கு ஏதாவது பதவி கிடைக்குதான்னு பார்ப்போம் இல்லையா? ரைட், நம்மளும் ட்ரை பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.